ரூ. 10 வெறும் ரூ. 10 ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே முழுசா மாத்திடுச்சு. நான் இன்னைக்கு ரூ. 10 லட்சமா மாறின ஒரு கதைய சொல்லப் போறேன். இந்த கதை உங்க மனச உலுக்கிரும். உங்க வாழ்க்கையுமே இந்த கதை சேஞ்ச் பண்ணும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. ஒரு நாள் காலையில ஒரு சின்ன கடை திறக்கப்படுது. கடை திறந்த உடனே ஒரு பெண் வந்து ரூ. 10 கடைக்காரர்கிட்ட கொடுக்கறாங்க. கடைக்காரர் கொஞ்சம் குழப்பமா என்ன வேணுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பெண் மெதுவா சொல்றாங்க, நேத்து உங்ககிட்ட நான் சாமான் வாங்கும்போது நீங்க எனக்கு ரூ. 10 ஜாஸ்தியா கொடுத்துட்டீங்க. அதான் அதை திருப்பி கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் கடைக்காரர் சிரிக்க ஆரம்பிக்கிறார். நேத்து ரூ. 5 அவ்வளோ பார்கெயின் பண்ணீங்க, இன்னைக்கு ரூ. 10 திருப்பி கொடுக்க வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பெண் சொல்றாங்க, பார்கெயின் பண்றது என்னோட உரிமை, அது என்னுடைய காசு. ஆனா மத்தவங்களோட காசுக்கு நான் என்னைக்கும் ஆசைப்பட மாட்டேன், அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் நேத்து ராத்திரியே இந்த காசை திருப்பி கொடுக்கலாம்னு வந்தேன், ஆனா அதுக்குள்ள நீங்க கடைய மூடிட்டீங்க, அதனாலதான் காலையில நான் திரும்பவும் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. கடைக்காரர் ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாரு, இந்த ரூ. 10க்காக நீங்க ஏமா 2 தடவை அலையுறீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த பெண் சொல்றாங்க, ஐயா, என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு. ஆனா அவர் எப்பவுமே என்கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. மத்தவங்களை ஏமாத்தி நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் கடவுள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. அதுக்கான தண்டனைய நம்ம மட்டும் இல்ல, நம்மளுடைய பிள்ளைகளும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. மத்தவங்களை ஏமாத்திட்டதா நினைச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு செயலையும் கடவுள் கணக்கு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதனால உங்களுடைய காசு எனக்கு வேண்டாம், நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ரூ. 10 கடைக்காரர்கிட்டயே கொடுத்துட்டு அந்த பெண் கிளம்பி போறாங்க. அந்த பெண் சொல்லிட்டு போன அந்த வார்த்தைகள் கடைக்காரர் மனச குத்திக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. அப்புறம் கல்லாப்பெட்டியில இருந்து ரூ. 300 பணத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த இன்னொரு கடைக்கு போனாரு. அந்த காசை எடுத்துட்டு போய் அந்த கடைக்காரரான பிரகாஷ் அப்படிங்கிறவர்கிட்ட கொடுக்கறாரு. அவருக்கும் ஒன்னும் புரியல. என்னப்பா, எதுக்கு இந்த பணம் அப்படின்னு கேட்கவுமே இவர் சொல்றாரு, நேத்து நீ சாமான் வாங்க கடைக்கு வந்தபோது நான் ரூ. 300 ஜாஸ்தியா கணக்குல எழுதிட்டேன். நீயும் அதை கவனிக்கவே இல்ல, ரூ. 300 எனக்கு கொடுத்துட்டு போயிட்ட. நீ கவனிக்கல அப்படின்னு நானும் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா எனக்கு என்னவோ என்னுடைய மனசாட்சி அது குத்திக்கிட்டே இருக்கு. நான் செஞ்ச தப்பு என் பிள்ளைகளை பாதிக்க கூடாது இல்லையா, அதுக்குதான் இந்தா உன்னுடைய காசு அப்படின்னு சொல்லி அந்த ரூ. 300 திருப்பி கொடுக்கறாரு. பிரகாஷோ சிரிச்சுக்கிட்டு, அதுக்கு நீ இவ்வளவு தூரம் வரணுமா, அடுத்த தடவை நான் கடைக்கு வரும்போது கொடுத்துருந்துருக்கலாமே அப்படின்னுட்டு. வேணாம்ப்பா, அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு, அதுக்குள்ள என்ன ஆகுமோ, ஒருவேளை எனக்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த பாவம் என் பிள்ளைங்கள் எல்லாம் போய் சேரும். என்னுடைய பிள்ளைகள் எந்த காலத்திலயும் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது, நான் யாரையும் ஏமாத்த விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மனசு திருப்தியா அவர் கிளம்பி போயிடுறாரு. ஆனா இந்த வார்த்தைகள் பிரகாஷோட மனசுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அவர் காதுல இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. அவருக்கு ராத்திரியில சரியா தூக்கம் கூட வரல. அவருடைய மனசு எதையோ நினைச்சு குழம்பிக்கிட்டே இருந்தது. மறுநாள் காலையில அவர் பேங்க்குக்கு போறாரு. பேங்க்ல இருந்து 10 லட்சம் ரூபாய வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டு வராரு. நேரா அவர் தன்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போறாரு. அந்த வீடு அவரோட இறந்து போன நண்பருடைய வீடு. அந்த நண்பர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாரு. அந்த நண்பர் இறக்கறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த பிரகாஷ் அவர்கிட்ட 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருப்பாரு. மறுநாளே அவர் இறந்து போயிட்டதுனால அவருடைய குடும்பத்தார் யாருக்குமே இந்த கடன் விஷயம் தெரியாது. அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு பிரகாஷ் இவ்வளவு நாளா இந்த கடனை திருப்பி கொடுக்காமலேயே இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த நண்பர் சொன்ன வார்த்தை அவரால தாங்க முடியல. அதனால 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய நண்பரின் மனைவி கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி அந்த பணத்தை திருப்பி கொடுக்கிறாரு. அந்த நண்பருடைய மனைவி கணவர் இறந்ததுக்கு அப்புறம் வீட்டு வேலைகள் செஞ்சு தன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. வறுமை நிலையில இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு
இன்னைக்கு இவர் குடுக்குற இந்த 10,00,000 அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். அவங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வழிஞ்சது. பிரகாஷ் தன்னோட நண்பரின் மனைவி கிட்ட மனதார மன்னிப்பு கேட்டாரு. அந்த 10,00,000 அவங்க கிட்ட குடுத்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி போனாரு. நண்பரின் மனைவியும் கண்ணீர் மல்க அவருக்கு நன்றி சொன்னாங்க. உணர்ச்சி பெருக, கண்ணீர் மல்க, கையில 10,00,000 ரூபாய் பணத்தோட நிக்கிற இந்த பெண் யார் தெரியுமா? அதே பெண் தான். கடைக்காரர் 10 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்துட்டாரு அப்படின்னுட்டு 2 தடவை கால் கடுக்க நடந்து போய் அந்த கடைக்காரர் கிட்ட 10 ரூபாய திருப்பி கொடுத்துட்டு வந்தாங்க இல்லையா? அதே பெண் தான். நாம செய்யற நல்லது ஏதாவது ஒரு வழியில நிச்சயமா நமக்கு திரும்ப வரும். நாம செய்யற செயல்கள் எல்லாத்தையுமே கடவுள் கணக்கு வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதற்கான பலனை அவர் நிச்சயமா திருப்பி கொடுப்பாரு. அது கொஞ்சம் தாமதமாகலாமே தவிர கண்டிப்பா அது திரும்ப வந்தே தீரும். இது சினிமா டயலாகா இருந்தாலும் உண்மை இதுதான். நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான். ஆனா எக்காரணத்தை கொண்டும் கைவிடவே மாட்டான். இந்த உலகத்துல நம்ம நேர்மையா நடக்கும்போது அதற்கான பலன் நமக்கு நிச்சயம் கிடைச்சே தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ so much.